ராசி என்பர்களே, மே மாத பலன் 2025ஆம் ஆண்டு கலவையான பலன்களை தரும். இருப்பினும் சில சாதகமான அம்சங்களும் உள்ளன. இது பொது பலன். மே மாதம் கடகராசி என்பவர்களுக்கு உணர்ச்சி ரீதியான கவனம் மற்றும் உள்நோக்கத்திற்கான நேரமாக இருக்கும். இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். கடகராசி என்பவர்களே, மே மாதம் 2025 வைகாசி மாத பலனை பார்க்கலாம். முழுமையாக பாருங்கள், அப்பதான் விளங்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிரும். எனது சப்ரீட்டர்ஸுக்கு எனது வாழ்த்துக்கள். எனது வீடியோக்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் என்ற மற்றவர்களும் பயன்பெறணும் நினைத்து பகிர்கிறீர்கள். இது வாசிராஜி கைரேகையின் ஜோதிடம் சொன்னால் உங்கள் ஜாதகத்தை வைத்து எப்படி பலன் சொல்லாமோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நான் ஏற்கனவே வாசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல சொல்லி வருகிறேன். அதை போல இதில் கைரேகை வச்சு சொல்லி போட்டுக்கலாம். அது மட்டும் பேச்சு, சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு பேச்சு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக சொல்லி போட்டோம். புத்தாண்டு பலன் ராசி நட்சத்திரம் எண்களுக்கு தனித்தனியாக சொல்லி போட்டுக்கிறேன். ராசிகளின் வாழ்க்கை ரகசியம், நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் சொல்லி போட்டுக்கிறேன். நட்சத்திரம் ரகசியம் நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். உங்களின் பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலன், உங்களுக்கு திசை ஜாதகத்தில் யோகமாக இருக்கின்றதா இல்லையா, திசை இருக்கும் விட்டு எங்கே இருந்தா நல்லம், திசையின் யோகம் வந்து திசை இருக்கும் விட்டு அது யோகம் வந்தால் குபேர யோகம் தான். என்னதான் அட்டமச்சனியோ ஏழரச்சனியோ இல்லாட்டி குருவோ ராகுவோ வைத்து கூடாட்டியும் உங்கள் ஜாதகத்தில் திசையும் திசை இருக்கும் விட்டு அதிபதியின் யோகமாக இருந்து விட்டால் உங்களுக்கு குபேர யோகம்தான். ஆகவே உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் 27 நட்சத்திரத்துக்கும் போட்டுக்கணும். பாருங்க, புறப்புலேருந்து இறப்புக்கிடையிலான திசை பழங்கள், திசை இருக்கும் வீட்டு எங்க இருக்கணும். நீங்கள் கூற வேண்டிய 2-3 வரி மந்திரம் ஒவ்வொரு நாளும் கூற வேண்டிய மந்திரம், வழிவிட வேண்டிய கடவுள், தொழில், குடும்பம், பொருளாதாரம் எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் வேறு வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடரெழுத்து எல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன். இந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இது வாசிராஜி கைரேகையும் ஜோதிடம் சொல்லணும். இதில் கையில் இருக்கின்ற ரேகைகள், குறியீடுகள், உள்ளிகள், மேடுகள் பற்றி சொல்லி போட்டுக்கிறேன். சனி, ராகு, கேது, மேடு, குறுமேடு எல்லா பலனும் சொல்லி போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, திருமண வாழ்க்கை, அரச வேலையா, தனியார் வேலையா, தொழிலா, குடும்பமா, உங்களின் பொருளாதாரமா, கல்வியா, ஆயிலா, சகலதையும் அறிந்து சொல்லி போட்டுக்கிறேன். உங்கள் கையில் இருக்கின்ற குறியீடுகள், உள்ளிகளை வைத்தே சொல்லி போட்டுக்கிறேன். போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்ல இருக்கு. என்றால் நான் சொன்ன ரேகைகள் என்றா ஆயில் ரேகை, புத்தி ரேகை, சகல ரேகையிலும் ஒவ்வொரு ரேகைக்கும் 5 வகை, 2 வகை, 3 வகை என்று சொல்லிக்க அதுக்குள்ள உங்கள் ரேகைகள் இருக்குது என்று சொல்றேன். இங்க பார்த்து கொள்ளலாம். பார்க்கறதால உங்கள் பயிற்சியும் உங்களுக்கு வருது. சரி, தொடர்ந்து பாருங்கள். கடகராசி என்பவர்களுக்கு கலவையான பலன்களை தரும். இருப்பினும் சில சாதகமான அம்சங்களும் உள்ளன. மே மாதம் கடகராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி ரீதியான கவனம் மற்றும் உள்நோக்கத்திற்கான நேரமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் சுய பாதுகாப்பும், குடும்ப உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியின் முக்கியத்துவத்தையும் காட்டுகின்றது. சவால்களை தழுவதும் மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருப்பதும் இந்த நம்பிக்கைக்குரிய நேரத்தை அதிகம் பயன்படுத்துவதற்கு முக்கியமாக இருக்கும். இந்த ஆண்டு செல்வச் செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித்தரும் கடகராசி என்பவர்களே. அனைத்து காரியங்களிலும் சராசரிக்கு கூடுதலான வெற்றிகளை காண்பீர்கள். சேமிப்புகள் ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள். சேமிப்பு மற்றும் ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள். தாயின், அதாவது உங்கள் அம்மாவின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. எல்லாவற்றில் அம்மாவின் உடல் நலம் பிரச்சனைக்கு ஏற்படும் கடகராசி என்பவர்களே. இந்த மே மாதம் 2025 வைகாசி மாதத்தில் பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. அதாவது பணத்தை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனமாக இருங்கள். கொண்டு போகும் போதும், பேங்குக்கு போடுறதுக்கு போனா கூட கவனமாக இருங்கள். இல்லாட்டி களவு போகலாம், இல்லாட்டி ஏமாற்றப்படலாம். பணத்தை வாங்கிவிட்டு தராம விடலாம், இல்லாட்டி பணத்தை ஏமாந்து விடுவீர்கள். பண பரிவர்த்தனை செய்யும், பணத்தை கொடுக்கும் போதும் வாங்குவதும் கவனமாக இருங்கள். மற்றும் தொழில் ரீதியாக கடகராசி என்பவர்களுக்கு ஒத்துழைப்பு மற்றும் குழுப்பணியின் முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில், வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். ஆனால் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். நிலுவையில் உள்ள தொகை
வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றமும் உண்டாகும். கடகராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். தொழில் ரீதியாகவோ இல்லாட்டி குடும்ப ரீதியாகவோ நீங்கள் இடப்பெயர்ச்சி அடைய வேண்டிய நிலைமையும் ஏற்படும். கடகராசி என்பவர்களே கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வேலை சுமை அதிகரிக்கும். மேலிடத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். எடுத்திருக்கும் அரசாங்க வேலை மூலம் நன்மை உண்டாகும். மற்றும் செலவுகள் கட்டுக்குள் வரும். பண உதவி கிடைக்கும். கடன் தொல்லை குறைய முயற்சி செய்வீர்கள். தொழிலில் போட்டிகள் நீங்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மற்றும் கடகராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வீக நம்பிக்கை கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கில் கிளிக் பண்ணுங்க. இந்த இமெயில்ஸ் கிளிக் பண்ணுங்க. அந்த இமெயில்ஸுக்கு நான் போட அனைத்து வீடியோக்களும் வரும் லிங்காக. அது மட்டுமில்லாமல் வீடியோவில் கமெண்ட் மூலம் எழுதி கேட்கிற கேள்விக்கான பதில் நான் போடும்போது உங்களுக்கு வரும். ஒழுங்கான ஜாதகம் சொன்னா கைரேகை சம்பந்தம் பரிகாரம் சொன்னா எழுதி கேட்கணும். தெளிவான கேள்விக்கு தான் நான் பதில் போடுவேன். ஒற்று கேள்வி தான் கேட்கணும். முழுமையா வடிவாக கேட்கணும். வாட்ஸ்அப்ல முன்கூட்டி காசு கட்டி கேட்கலாம். இதுல இலவசமாக கேட்கலாம். முழுமையா பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், பாக்கிறீங்க. தொடர்ந்து பாருங்கள். தெய்வீக நம்பிக்கை கூடும். கடகராசி என்பவர்கள் நண்பர்களும் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அந்யோன்யம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் களை கட்டும். ஆரோக்கியம் ஆற்றல் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாக மன அழுத்தம் ஏற்படலாம், இரத்த அழுத்தம் ஏற்படலாம். கடகராசி என்பவர்களே உணர்ச்சி வசப்படாதீர்கள். அது உங்களுக்கு இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். உயர்கல்வி யோகம் ஏற்படும். மற்றும் மகிழ்ச்சியாகவும் முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் இதயங்களுக்கு மனதுக்கும் இடையில் உங்கள் மனது கொஞ்சம் அமைதியடைய சிவபெருமானை வழிபடுவது நல்லது. திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்வது வரலாம். அதிர்ஷ்டம் தருபவை கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தருபவை கிழமைகள் திங்கள் வியாழன். சந்துஷ்டம தினங்கள் நீங்கள் கடகராசி என்பவர்கள் 29ஆம் தேதி 30ஆம் தேதி 31ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு 29ஆம் தேதி 30ஆம் தேதி 31ஆம் தேதி மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் 29, 30, 31. இது சந்துஷ்டம தினம் என்றால் கவனமாக இருக்கவும். யாருடனும் தேவையில்லாமல் கதைக்க வேண்டாம், தேவையில்லாமல் போக வேண்டாம். விபத்துக்கள் பிரச்சனைகள் ஏதாவது நடக்கலாம். ஆகவே அந்த நாட்களில் நீங்கள் கோயிலுக்கு சென்று சிவன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது மற்றும் சந்திர பகவானை வழிபடுவது போன்றன செய்யுங்கள். அம்மன் வழிபாடு சிவன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். அதிர்ஷ்டம் தரும் தினம் 19ஆம் தேதி 20ஆம் தேதி நாட்களில் சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு மே மாதம் 19, 20ஆம் தேதி உங்களுக்கு உதவும். இது பொதுவான பலன். இந்த பலன் பொதுவானவை. உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடலாம். அடுத்தது சிம்மராசி.